everyone, welcome to my channel. So என்னோட சேனல் இப்போதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து இந்த லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன் சீப்பஸ்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு. அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அது வாங்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதில் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச பிராண்டாக இருக்கணும், அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கோம்பை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்துருக்கேன் நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டர்மா வாய்வோட ஹைட்ரா கிளென்சர் எடுத்து என் ஃபுல் ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணுறேன். இது ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளென்சர் தான். எப்பவும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு வந்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். நல்லா வந்து ஈஸியாக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும், ஸ்மூத் பேஸ் கொடுக்கும். நீங்கள் என்ன மாதிரி மேக்கப் போட்டாலும் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளாலஸாக இருக்கும். எப்போவுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட எலிமினேட்டர் மேக்கப் பேஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அதோட கவரேஜ் எப்படி இருக்குது, அது எப்படி உங்களுக்கு அந்த ஷைன் இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் லைட்டாக சீக் போன்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹைலைட்டர் இல்லை. ஸோ அதனால் என் ஃபுல் ஃபேஸில் நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளிட்டர் பார்ட்டிகல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஓரிஃப்ளேமோட ஒரு வெரிமி ஃபவுண்டேஷனை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது மாதிரியே தான் இருக்குது இதுவும். அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகிடுது. நம்ம வந்து நார்மல் ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுவோம்ல அதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பேஸாக இருக்கும் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஒரு ஃபவுண்டேஷன். இது வந்து லைட் வெயிட் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைட்டாக வந்து என் சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதோட கவரேஜ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வாங்குகிறேன். அண்ட் இது சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நார்மல் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் இல்லை, ரொம்ப திக்காக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனோட பிபி க்ரீம் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த ஷேட் வந்து நல்லா சூட் ஆச்சு எனக்கு. எவ்ரிடே நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்க ஃபவுண்டேஷன் தான் இது. இதோட கவரேஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் இருக்காது, ரொம்ப லைட் கவரேஜ் தான் இருக்குது. பிளெண்டிங் வைஸ் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்குது. ஓவராலாக அந்த ஃபவுண்டேஷன் ஓகேயான ஒரு ஃபவுண்டேஷன் தான். நெக்ஸ்ட் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மெப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு காம்பேக்ட் யூஸ் பண்ணது கிடையாது. இந்த காம்பேக்ட் பவுடர் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்தது. நார்மல் காம்பேக்ட் பவுடர் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து இதோட கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர் இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் காமிச்சதுனால அதை நான் எடுக்கல. ஆனால் அது கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து இந்த ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். இதில் ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளஷ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹெவனோட ப்ளஷ் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு. இந்த கலர் வந்து டார்க்காக இருக்குல்ல, ஆனால் என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிக்மெண்டேஷன் இல்லை இதில். ஸோ அது வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஷ் வந்து ப்ராடக்ட் எடுக்கும் போதே ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன். அண்ட் அந்த கம்மியான ப்ராடக்ட்டை நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேச்சுரல் எஃபெக்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐப்ரோ கேட்டகரியில் நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ பென்சில். இதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவங்களோட ப்ளஷும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த பென்சிலில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹேரை நல்லா கோம் பண்ணிடுறேன். அண்ட் இந்த பென்சில் வச்சு எங்கெல்லாம் எனக்கு ஹேர் க்ரோத் இல்லையோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி தான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் நான் வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஐஷேடோ பேலட். இது 2 ஷேடுமே நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் க்ரீஸ் ஏரியாவில். இதுலேயும் வந்து பிக்மெண்டேஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் இருந்துச்சு. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரௌன்ஸ் இருக்க மாதிரி எடுத்திருந்தேன். ஏன்னா க்ரீஸ் ஏரியாக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். அதோட வந்து நம்ம நார்மலாக எல்லோரும் வந்து ப்ரௌன்னு பிளாக் மாதிரி தான் வேர் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க கலர்ஃபுல்லோட. ஸோ அதனால் நான் இது சூஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நிறைய செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கோரல் ஷேடு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் ஷேடு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஐஷேடோ பிளெண்டிங்லாம் வந்து நல்லா ஈஸியாக வருது இதில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக்மெண்டடாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த ஷேட் எடுக்க போகிறேன். இது வந்து ஒரு லைட் பிங்க் ஷிமரி ஷேட். இது சூப்பராக இருக்குது, செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓவராலாக இந்த பேலட் சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்விஸ் பியூட்டியோட பேலட்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பேலட். அதனால இது நான் பிக் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து லோவர் லேஷ் லைன் கிட்ட வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் காஜல் மஸ்காராவுக்கு நான் வந்து L18 காஜல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 81 ருபீஸ் தான். ஆனால் நீங்கள் வந்து அமேசானில் வாங்கும் போது செட் ஆஃப் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் 200 மாதிரி காமிக்கும். இதோட ப்ரைஸ் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 81 ருபீஸ் தான்.
ஸ்கின்ல ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு, சூப்பர் பிக்மெண்டடாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காராக்கு நான் இந்த மெப்ளினோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா சூப்பராக இருக்கும், நல்லா வால்யூமும் கொடுக்கும், நல்லா வந்து லேஷஸை லாங்காக காமிக்கும். இதோட கம்மி ரேட்டில் ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காராவும் இருக்குது. நீங்கள் அது கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நிறையா வாட்டி நான் யூஸ் பண்ணனால இந்த வீடியோவில் காமிக்கல. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து பயோடெக் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் நான் வந்து சூஸ் பண்ணது வேறு, வந்தது வேறு. இது வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது இந்த லிப்ஸ்டிக், அதோட வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபரும் ஆகிடுது. இது மட்டும்தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் கேட்டகரியிலே பிடிக்கல, மற்றது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக். இயரிங்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு ஆன்லைன் சைட்டில் வாங்கியிருந்தேன் எப்பயோ, ஸோ அதுதான் வந்து வேர் பண்ணிகிட்ருக்கேன், எதுன்னு தெரியல எனக்கு. நெக் பீஸ் வந்து H&Mலேருந்து வாங்கினது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லாமே வந்து நல்லா இருந்தது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, லிப்ஸ்டிக்கை தவிர. நெக்ஸ்ட் ஹேருக்காக நான் வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கோம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் இந்த ஹேர் டூல்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஹீட் யூஸ் பண்ண மாட்டேன் என்னோட ஹேரில். ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது, LED ஸ்க்ரீன் இருக்குது. கோம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆன் ஆஃப் செக்ஷன். அண்ட் இந்த LED ஸ்க்ரீனில் நம்பர்ஸ்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேமரா முன்னாடி தான் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் 2-3 வாட்டி நான் வந்து செய்யும் போது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட்டான மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் ஸ்ட்ரைட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்குது டச் பண்ணும்போது. இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சைடில் ஸ்ட்ரைட்டன் பண்ணது, இன்னொன்று வந்து நார்மல் என்னோடய ஹேர். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட். ஆனால் வந்து ஹீட் ஆகிடுது ரொம்ப சீக்கிரமாக, அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அட்டல் ஐ மீட் நெக்ஸ்ட் இஸ் Akshara saying bye bye and take care of yourself. Bye.